அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து காலையில எழுந்தவுடன் இந்த திருவுருவ படத்தை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பூஜை கூட தேவை கிடையாதுங்க, குளிக்க கூட வேண்டாம். ஏன்னா காலையில எந்திரிச்சோடனே வாங்க பூஜை பண்ணிட முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எந்த இதுவும் வேணாங்க, பூஜையும் வேணாம், குளிக்கவும் வேணாம், நீங்க வாய் கொப்பளிக்கவும் வேணாம், முகம் அலம்ப கூட வேண்டாம். இந்த எதுவுமே இல்லாம நீங்க காலையில எந்திரிச்சோடனே இந்த திருவுருவ படத்தை பாருங்க. இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லுங்க. அந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான நாளாகவும் மகிழ்ச்சி மிக்க நாளாகவும் இருக்கும் அப்படின்றத நீங்களே 100% உணருவீங்க. இன்னைக்கு இந்த பதிவை நம்மளுக்கு கொடுத்தது திருச்செந்தூர் முருகருடைய பக்தர். பாத்தீங்கன்னா இந்த பதிவை இன்னைக்கு உங்களுடைய யூடியூப்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அவர் தினமும் அவர் இதே போலதான் திருவுருவ படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு வரிய சொல்லிட்டு அவர் தினமும் அதே போலதான் அந்த வழிபாடுகளை செய்துட்டு வர்றார். அவர் வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி தான் இன்று வரை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது கடவுள் நம்மளுக்கு அள்ளி கொடுக்காட்டியும் நம்மளுடைய வேண்டுதலுக்கு கிள்ளி கொடுப்பார். ஆனா எத்தனை பேரு தான் அந்த வாழ்க்கையில கடவுள் கிள்ளி கொடுக்கறது போதும் அப்படின்னு நினைச்சு நம்ம இருப்போம் அப்படின்றது ஒரு சிலர்கிட்ட சொல்லவே முடியாது. கடவுள் எல்லாமே கொடுத்திருப்பார், இருந்தாலும் எனக்கு அது குறை இது குறைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதனால என்னைக்குமே நம்மள்ட்ட இருக்கிற பொருள் செல்வங்களை இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு நிரந்தரமா இருந்தா சரி அப்படின்னு நீங்க கடவுள்கிட்ட எப்போதுமே வேண்டிக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்தாங்க. அங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த அன்னதானத்தை எல்லாருக்கும் தான் பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா ஒரு சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்காம அந்த அம்மா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைய போய் வாங்கிட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் திரும்ப அந்த பிரசாதம் கொடுக்குறவங்கள்ட்ட வாங்குறாங்க. என்னைக்குமே நம்ம கோயிலுக்கு போனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைவா தான் வரணும். இப்ப பிரசாதமே நம்மளுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டோம்னு வைங்களேன், அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டுட்டு மத்தவங்களுக்கும் நம்மளுக்கு பகிர்ந்துதான் நம்ம கொடுக்கணும். அதை விட எல்லாத்தையும் வாங்கி 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 நம்ம கொண்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா எப்பொழுதுமே பார்த்துக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோயில் போனீங்கன்னா எனக்கு போதும், எனக்கு இருக்கு அப்படின்ற வார்த்தையோட வாங்க. இல்ல இல்ல எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் ஒரு பிரசாதமா இருந்தா கூட கேட்க கூடாது. ஏன்னா அது நிறைவே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த நிறைவே நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம நிறைவும் அடைய முடியாது. அதனால எப்பொழுதுமே கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அன்னதானமோ இல்ல பிரசாதமோ கொடுத்தாங்கன்னா அங்க உள்ள மத்தவங்களுக்கும் கிடைத்ததா மிஞ்சி இருக்குதா நீங்க அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. இத ஒரு சிலர் வழக்கமாவே வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால அன்னத்தை எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு அன்னமிட்டு தான் நம்மளும் சாப்பிடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல சொன்னோம் இல்லையா, காலையில எந்திரிச்சோடனே இந்த திருவுருவ படத்தை பாருங்கன்னு. திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இல்லைன்னா சண்முகர் இல்லைன்னா பழனி முருகரை ராஜ அலங்காரத்துல இருப்பாரு இல்லையா, அது இந்த 3 திருவுருவ படத்துல ஏதாவது உங்களுக்கு இஷ்டமான திருவுருவ படத்தை காலையில எழுந்தவுடன் பாருங்க. ஏன்னா இப்ப எங்களுடைய ரூம்ல நாங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் எல்லாம் வைக்க முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மொபைல் போன் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் லாக்ல கூட நீங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைக்கலாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி. இப்ப ஒரு சிலர் நினைக்கலாம், நாங்க மாதவிடாய் காலத்துல எல்லாம் முருகப்பெருமானை தொட முடியாதே அப்படின்னுவீங்க. அந்த டைம்ல நீங்க அந்த லாக் ஸ்கிரீன்ல உள்ள முருகப்பெருமானை நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னா எவ்வளவு நம்ம முருகப்பெருமான் முகத்துல காலையில எழுந்தவுடன் நம்ம முழிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அனைத்துலயுமே வெற்றி தான். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம முருகப்பெருமான காலைல எந்திரிச்ச உடனே அந்த கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை திறந்து பார்த்துட்டு நீங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த திருவுருவ படத்தை பார்த்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னுங்க. எவ்வளவு நேரம் முடியுமோ நீங்க சொல்லுங்க. நீங்க 10 முறை இல்ல உங்களால எவ்வளவு முறை நீங்க சொல்ல முடியுமோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த திருவுருவ படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லிட்டு உங்க படுக்கையில இருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் போய் எந்த வேலை இருக்கோ அதை நீங்க பாருங்க.
அந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளா 100% இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர் நம்மளுக்கு இந்த பதிவை கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்கள் இருக்கும். ஏன்னா நம்ம அவங்க சொல்லி நம்ம அதை நம்ம செய்து பார்க்கணும். ஏன்னா நம்மளும் முருகப்பெருமானை நினைத்து நம்ம அவரை திருவுருவ படத்தை பார்த்துட்டு அவருடைய நாமங்களை நம்ம சொல்லி அதற்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த வேலைகளை எப்பொழுதும் செய்யணும் அப்படின்னு இருப்போம். ஏன்னா நான் காலையிலேயே ஒவ்வொருத்தர் அதான் சொன்னோம் இல்லையா, ஒரு சிலருக்கு அவங்கவுங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் இல்ல அவங்க அம்மா அப்பா முகத்துல கூட அவங்க முழித்ததற்கு அப்புறம் தான் பாக்கி வேலைகளையே பார்ப்பாங்க. ஆனா இனிமேல் நீங்க திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் இல்ல முருகப்பெருமானுடைய பக்தர் ஆயிருந்தீங்கன்னா கட்டாயமா நீங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை உங்களுடைய மொபைல் போன்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க அவருடைய திருமுகத்தை பார்த்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு நீங்க அந்த திருவுருவ படத்தை பார்த்து சொல்லுங்க. 5 முறை இல்ல 6 முறை இல்ல ஒரு முறை உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க. சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க, இன்ற நாள் எனக்கு எப்பொழுதுமே இனிமையான நாளா மகிழ்ச்சி பொங்குற நாளா இருக்கணும் அப்படின்னு நீங்க எந்த விஷயத்த வேணுமோ வேண்டிட்டு அந்த போனை வச்சுட்டு நீங்க அதற்கு அப்புறம் போய் நீங்க முகத்தை அலம்பிட்டு பல் அலம்பிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல போய் நீங்க பூஜை செய்யலாம். இந்த முறையில நீங்க வழிபாடு செய்யுதுங்க. ஏன்னா இந்த பக்தர் சொன்னதுக்கு அப்புறம் இதை நான் தொடர்ந்து 3 நாள் நான் இதே போலதான் நான் செய்து பார்த்தேன். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நான் எந்திரிக்கும் பொழுது ஓம் சரவண பவ இந்த மாதிரி நான் நினைச்சிட்டு நான் எந்திரிப்பேன். ஆனா இந்த முறை 3 நாள் பாத்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ரொம்ப ரொம்ப உற்சாகமான நாளா ரொம்ப திருப்திகரமான நாளாதான் இருந்தது. ஏன்னா முருகப்பெருமானுடைய நாமங்களை ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு நாமங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சக்திகள் இருக்கு. ஏன்னா வாழ்க்கையவே ஒரு பிரமிப்பு ஊட்டுற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வரிகளா இருக்குது. அதுவும் இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொன்னா கூட நம்மள அறியாமலே அந்த வார்த்தை வரும். ஏன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்களா நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமா இந்த ஒரு வரிக்கு யாருமே திரும்ப வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு நீங்க இந்த ஒரு சிலருக்குலாம் இந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கண்ணுல தண்ணியே வந்துடும். அந்த அளவுக்கு இந்த வார்த்தை அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப சக்தி பெற்றிருக்கும். நீங்க இதே போல காலையில எழுந்து இந்த 2 வழிகளையும் நீங்க செய்து பாருங்க. ரொம்ப ரொம்ப இனிமையான நாட்களாக திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு அதை மாற்றி கொடுப்பார். அவருடைய அருள் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.